ஹாய், அச்சு முறுக்கு செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 கப் அளவுக்கு மைதா மாவு, இது கூடவே 1 கப் அளவுக்கு சுகர் பவுடரும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எள் அல்லது ஓமம், கொஞ்சமாக ஸ்வீட்டை தூக்கி காட்டுறதுக்காக லைட்டாக ஒரு சால்ட்டு, ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூனை உள்ளே விட்டிங்க அப்படின்னா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்தளவுக்கு மாவை கரைச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அச்சு முறுக்கோட அச்சியை ஆயில் சூடாகும் போதே உள்ளே வச்சுட்டு அது சூடாக இருக்கும்போதே மாவில் முக்கி எடுத்து நம்ம ஆயிலில் விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எல்லா முறுக்குகளையுமே நம்ம சுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டையோட ஸ்மெல்லாம் வரவே வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.